தீர்மானம் எடுத்தாரு. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவர் அத்தனை ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் யோசுவாவை மேன்மையாக வச்சாராம். தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்க தெருவுல, உங்க ஊர்ல, உங்க ஆபீஸ்ல, உங்க பிசினஸ்ல நீங்க கீழே இருக்க மாட்டீங்க, உங்களை கர்த்தர் மேல வைப்பார். ஹல்லேலூயா. தீர்மானம் உங்க உறவுகள் மத்தியில உங்க குடும்பத்தை தூக்கும். எங்க உறவுகள் மத்தியில என் குடும்பத்தை இன்னைக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்குது. ஹல்லேலூயா. என்ன ரொம்ப பிளெஸிங்கா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்துல எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு அண்ணனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதை சொல்லக்கூடாது. சபை ஓரமா ஒரு சபைக்குள்ள இருந்த என்ன இன்னைக்கு ராஜாக்கள் மத்தியில வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய பெரிய ராஜாக்கள், உண்மையான தேசத்தின் ராஜாக்களுடைய இடத்துல நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு தீர்மானம் எடுக்கிறவங்கள சாதாரணமா வைக்க மாட்டாரு. ராஜாக்கள் மத்தியிலும் ஆசார்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வைப்பார். ஹல்லேலூயா. யோசுவா 4:14 சொல்லுது. ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு முன்பாக ஜனங்கள் பயந்தார்களாம். உங்களுக்கு பயப்படாதவங்களாம் உங்களுக்கு பயந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா நம்ம தீர்மானம் உள்ள வாழ்க்கை இருக்கணும். நம்ம தீர்மானம் எடுக்கணுங்க. ஆண்டவருக்காக நான் நிற்பேன், ஆண்டவருக்காக ஆலயத்தை தவற மாட்டேன், ஆண்டவருக்காக நான் என் குடும்பத்துல நிற்பேன். நான் நின்னேன், அண்ணன் நின்னாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே பயப்படுற அளவுக்கு கர்த்தரவரை மகிமையா வச்சிருக்காரு. என்ன மகிமையா வச்சிருக்காரு? தேவனை மகிமையா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவனுக்கு தீர்மானம் பண்ணுகிறவங்களை தேவன் மகிமையா உயர்த்துவார். தீர்மானம் உள்ள வாழ்க்கை யோசுவாவை தேவன் உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். காரணம், அவர் எடுத்த முதல் தீர்மானம் குடும்பமா கர்த்தரை ஆராதிப்போம். இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தோட நீங்க போனீங்கன்னா புது வருஷத்துல நான் குடும்பமா வரேன் எப்படியாவது செய்யும். ஒரு இந்து பையன், ஒரு இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு தம்பி தன் குடும்பத்தையே சபைக்குள்ள கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து இன்னைக்கு ஊழியம் செய்கிறத நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, இத்தனை வருஷமா சபைக்கு வரேன், என் குடும்பத்துல வரலையேன்ற ஒரு ஏதாவது ஒரு தாக்கம், ஒரு தொடுதல் உங்களை தொடரும். ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, தானியேலுடைய தீர்மானம், ஹல்லேலூயா, ஜெபிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 30 நாள் ஜெபிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஜெபிச்சா எங்க தூக்கி போட்டுருவோம்? அந்த சட்டமே போட்டாங்க. ஜெபிக்க கூடாதுன்னு சட்டமே போட்டாங்க. தீர்மானிக்கப்பட்டவன எந்த சட்டமும் ஒண்ணும் பண்ணாது. ஹல்லேலூயா. அந்த சட்டத்துக்கு கையெழுத்து விட்டது என்று அறிந்த பின்பும் தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் தன் ஜீவனுக்கு பயப்படாம, யாருக்கும் பயப்படாம, ஆண்டவருக்கும் எனக்கு நடுவாக எதுவுமே வரக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். இதுதாங்க நம்முடைய தீர்மானமா இருக்கணும். ஆலயத்தை விட்டு எதுவும் பிரிக்க கூடாது, ஜெபத்தை விட்டு எதுவும் பிரிக்க கூடாது, சத்தியத்தை விட்டு எதுவும் பிரிக்க கூடாது, அவர் எனக்கு வைத்த திட்டங்களை விட்டு எதுவும் பிரிக்க கூடாது.